வணக்கம். நாம இப்ப டாலி பிரைம் சாஃப்ட்வேர்ல அந்த ரிலீஸ் 1.1.4 அப்படின்னு சொல்லுவாங்க, லேட்டஸ்டா வந்த ரிலீஸ். இதுல என்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்தது, புதிதா இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நாம பார்க்க போறோம். இதுல பார்க்கிறப்ப முக்கியமா மூன்று விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதுல சில மைனர் விஷயங்களும் இருக்கிறது. உதாரணத்துக்கு டிசிஎஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் எக்ஸம்ஷன்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ டிசிஎஸ்க்கு மேஜராக என்ன அப்டேஷன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது டாலி பிரைமில் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் கால்குலேஷன் ஆன் ரியலைசேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. ரியலைசேஷன் அப்படின்னா இது ஆன் ரிசிப்ட் பேசிஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் நம்ம புரியும்படியா சொல்லணும்னா, நாம கலெக்ஷன் பண்றப்போ பணம் கலெக்ட் பண்றப்போ டிசிஎஸ் அந்த சிஸ்டம் இங்க அந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு இங்க இந்த புது அப்டேட்ல கொடுக்கப்பட்டுள்ளது. சொல்லப்போனா இந்த சட்டத்துடைய உண்மையான ரெக்கமெண்டேஷனே பார்த்தீங்கன்னா, மற்ற டிசிஎஸ் சட்ட பிரிவுகளை கம்பேர் பண்ணும்பொழுது இது மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு சட்டப்பிரிவு தான் சொல்லணும். மற்ற டிசிஎஸ் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அக்ரூவல் பேசிஸ் தான். அது சேல் இன்வாய்ஸ் போடும்பொழுதே இந்த சேல் இன்வாய்ஸ்லயே நம்ம டிசிஎஸ்ஐ கலெக்ட் செய்ய வேண்டும். இப்போ நான் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். டாலி பிரைம்ல ரைட் ஹேண்ட் சைட் பட்டன்ஸ்ல சில விஷயங்கள் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி ERP9ல நமக்கு இருந்த விஷயங்கள். கன்வீனியன்ட்டுக்காக ஷார்ட்டாக நமக்கு குயிக் ஆக்சஸ்க்காக அது கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். அப்புறம் இங்கே இந்த சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட் இஸ் திஸ் சாண்ட் பாக்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சாண்ட் பாக்ஸ்னா என்ன அப்படின்ற விஷயத்தையும் நாம பார்க்கலாம். இன்வாய்ஸ்ல அதாவது இது நேரடியாக சொல்லணும்னா ஒரு ட்ரையல் என்விரான்மெண்ட், ஒரு ட்ரையல் என்விரான்மெண்ட். நம்ம ஒரிஜினலா ஐஆர்என் நம்பர் ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நாம ட்ரையலா நம்ம ஜிஎஸ்பிஸ்ன்னு சொல்லக்கூடிய டாலி மாதிரியான சாஃப்ட்வேர் மூலமாக இன்வாய்ஸ் ஐஆர்என் ஜென்ரேட் செய்பவர்களுக்கு இது ஜிஎஸ்டி நெட்வொர்க்கு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ட்ரையல் பிளாட்ஃபார்ம் தான் சாண்ட் பாக்ஸ் அப்படின்றது. இதுக்கு செப்பரேட் URL என்கிற வெப்சைட் அட்ரஸ் இருக்கு. அந்த வெப்சைட் அட்ரஸ்ல நம்ம பதிவு செய்துட்டு இருந்தா அல்லது நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்திருந்தோம்னா அதில் சென்று நம்மளால இந்த விஷயத்தை கையாள முடியும். சரியா? இந்த சாண்ட் பாக்ஸ் விஷயத்தையும் எப்படி டாலி பிரைமில் எனேபிள் செய்து எவ்வாறாக கொண்டு செல்வது அப்படின்றது விஷயத்தை பத்தியும் நம்ம பார்க்கலாம். இப்போ நாம அந்த டிசிஎஸ் எப்படி ஆன் ரியலைசேஷன் செய்ய போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ்டி டிசிஎஸ் கம்பெனி ஆல்ரெடி நம்ம இதில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சரி. அப்படி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எங்க இருக்கும் இந்த அக்ரூவல் சிஸ்டம் அண்ட் ரியலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஆல்ட்ரேஷன் நம்மளுடைய டிசிஎஸ்க்கான மாஸ்டர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ரெக்கார்ட்ஸ் என்பது அக்கவுண்டிங் மாஸ்டர் என்று உள்ளது, இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் என்று உள்ளது, டிரான்சாக்ஷன் வவுச்சர் டைப் மாஸ்டர்ஸ் தனியாக இருக்கிறது. அதுக்கடுத்து ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ் என்று உள்ளது. அந்த ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ்ல டிசிஎஸ் உடைய நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இதுதான் நம்ம மாஸ்டர்ஸ் என்று சொல்கிறோம். இப்போ நாம இங்க ஒன்லி டிசிஎஸ் ஆன் மோட்டார் வெஹிக்கிள் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசா எனக்கு ஒரு மாஸ்டர் நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த மாஸ்டர்ஸ் எதுனா அதுதான் இப்போ நமக்கு போன வருடம் அமலுக்கு வந்த அந்த சட்டம். அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா இங்க கிளீனா அங்க சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் நான் டிசிஎஸ் உடைய மற்ற விஷயங்கள் இது இன்கம் டேக்ஸ் டிசிஎஸ்ஐ பற்றிய ஒரு விஷயம், இன்கம் டேக்ஸ் டிசிஎஸ் பற்றிய ஒரு விஷயம். இது ஏற்கனவே இத்தனை விஷயங்கள் டிசிஎஸ்ஸில் இருக்கிறது. போன வருடம் நமக்கு
the consideration for sale of any goods, consideration for sale of any goods, இந்த விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதுக்கு 2 ப்ரீ கண்டிஷன்ஸ் சொன்னாங்க. யார் யாருக்கு எந்தெந்த நிறுவனங்களுக்கு இது அப்ளை ஆகும் அப்படின்னு 2 ப்ரீ கண்டிஷன் சொன்னாங்க. இது போன வருடமே நமக்கு நிறைய பேருக்கு அக்டோபர் 1 இது அமலுக்கு வந்தது. என்ன கண்டிஷன் என்று பார்த்தீர்கள் என்றால், இது ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர்ல நாம 10 கோடிக்கு மிகுந்த வர்த்தகம் டர்ன் ஓவர் செய்தவராக இருக்கணும். அடுத்து கரண்ட் இயர்ல நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து 50 லட்சத்திற்கு மேல் கலெக்ஷன் செய்கிறீர்கள் என்றால் அப்போ அங்க டிசிஎஸ் அப்ளிகபிள் அப்படின்னு வந்தது. ஸோ இந்த டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும், டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 அப்ளிகபிலிட்டி கிரைட்டீரியாவை கொடுத்தது நமக்கு. அதாவது டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் எனி குட்ஸ், இது இந்த பொருட்கள் தான் கிடையாது, சேல் ஆன் எனி குட்ஸ் அப்படிதான் சொல்லப்பட்டது. இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ், டிசிஎஸ் கலெக்ட் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் above 10 crores இருக்கணும். அடுத்தது இரண்டாவது, collections from a particular customer, கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற அமௌண்ட் டியூரிங் த இயர், இந்த வருஷம் டியூரிங் த இயர் கிராசிங் 50 lakhs, இந்த வருஷம் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கணும். ஸோ therefore TCS இஸ் கலெக்டபிள், கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கலெக்டபிள் ஆன் receipts above 50 lakhs from any customer. இதுதான் டிசிஎஸ் பத்தி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்ப நாம இந்த மெனுக்குள்ள போகிறோம். சோ இப்ப நானு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, கன்சிடரேஷன் ஃபார் சேல் ஆஃப் எனி குட்ஸ் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. கன்சிடரேஷன் ஃபார் சேல் ஆஃப் எனி குட்ஸ். இப்போ இந்த டிசிஎஸ் விஷயத்துல தான் இங்க நம்ம கீழே 2 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ டிசிஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கவுண்ட் கோடு, பேமெண்ட் கோடு இதெல்லாம் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது வந்து பர்சன்டேஜ், எவ்வளவு டிடக்ட் செய்யப்பட வேண்டும், இது வந்து 0.1% என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. போன வருடம் கோவிட்-19 கொரோனா வைரஸ் பேண்டமிக் பீரியட் என்பதால் அனைத்து டிடிஎஸ் மற்றும் டிசிஎஸ் ரேட்களுக்கும் 25% வைவர் சலுகை அளிக்கப்பட்டது. யூஸ்வலா ஒரு டிடிஎஸ், இன்கம் டாக்ஸ்ல டிடிஎஸ் 10% பிடிக்கிறோம்னா போன வருடம் மட்டும் நம்ம அதுல 7.5%, 7.5% தான் பிடிச்சோம். அதே போல இந்த 0.1% போன வருடம் அந்த சலுகைக்கு பிறகு 0.075% இருந்தது. ஆனால் நீங்க ஏதோ அது வேற பர்சன்டேஜ் இது வேற பர்சன்டேஜ் நினைச்சுக்க வேண்டாம். பர்சன்டேஜ் ரிமைன்ஸ் த சேம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக். லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர் 2021ல all TDS TCS rates were cut for 25% from the original deduction or collection rate. அப்படி பார்க்கும்பொழுது இந்த TCS on sale of any goods என்பது 0.1% அறிவிக்கப்பட்டது. இந்த சலுகை
25% சலுகை கழித்த பிறகு 0.075% கை கொள்ளப்பட்டது போன வருடம் வரைக்கும். இப்போ ஏப்ரல் வந்துருச்சு. அதனால இனிமேல் நம்ம 0.1% தான் நாம அதை கையாள வேண்டும். இதுல இன்னொரு ஒரு அம்சத்தை பத்தியும் சொல்றேன். ஏன்னா இன்வாய்ஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு சொல்றேன். இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ப்ரீ கண்டிஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ரீ கண்டிஷன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்றேன். என்னன்னா இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இன் எனி ஆஃப் தி ப்ரீசீடிங் 3 இயர்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது 50 கோடி வர்த்தகம் முதலில் 500 கோடியாக ஆரம்பித்து பிறகு 100 கோடியாக வந்து அதன் பிறகு 50 கோடியாக சொல்லப்பட்டது இன்வாய்சிங்ல த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அது வந்து இன் எனி ஒன் ஆஃப் தி ப்ரீசீடிங் ஃபைனான்சியல் இயர் என்று சொல்லப்பட்டது. பட் இங்க பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரீசீடிங் ஃபைனான்சியல் இயர் தான். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ போன வருஷம் எனக்கு அப்ளிகபிளா இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் எனக்கு 10 crore டர்ன் ஓவர் இருந்தது. அதாவது மார்ச் 1920 ஃபைனான்சியல் இயர்ல எனக்கு 10 crore மேல டர்ன் ஓவர் இருந்தது. அதனால போன வருஷம் எனக்கு இந்த டிசிஎஸ் அப்ளிகபிளா இருந்திருக்கலாம். பட் இந்த பேண்டமிக் விஷயத்தால நிறைய லாக்டவுன்லாம் இருந்ததால 2021ல எனக்கு டர்ன் ஓவர் குறைச்சலா இருந்திருக்கும். அப்போ இந்த ஃபைனான்சியல் இயர்ல ஸ்டார்டிங்ல பார்க்குறப்போ எனக்கு ப்ரீவியஸ் இயர் என்பது லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல எனக்கு அந்த அளவுக்கு டர்ன் ஓவர் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இந்த டிசிஎஸ் ப்ரொவிஷனுக்கு இந்த வருஷத்துக்கு இந்த கரண்ட் ஃபைனான்சியல் இயர்ல அப்ளிகபிள் ஆகாது. அதே நேரத்துல இன்வாய்சிங் அப்படி கிடையாது. இன்வாய்சிங் வந்து எனி ஆஃப் தி லாஸ்ட் 3 ஃபைனான்சியல் இயர் என்று சொல்லப்பட்டுள்ளதால் அது போன வருடம் குறைந்த வர்த்தகமாக இருந்திருந்தாலும் அதுக்கு முந்தைய வருஷத்துடைய வர்த்தகம் நமக்கு அதிகமாக இருந்த பட்சத்தில் அப்ளிகபிள் ஆயிருந்ததுன்னா இந்த வருஷம் அது கண்டினியூ ஆகும். இதெல்லாம் சில நுணுக்கங்கள் இந்த டிசிஎஸ் மற்றும் இன்வாய்சிங் பற்றி அறிந்து கொள்ளும் போது இதுக்கும் டேலி சாஃப்ட்வேருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னாலும் நம்ம அதனுடைய சட்ட பின்னணிகளை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்றேன். ஸோ டிசிஎஸ்க்கு முதலில் அதனுடைய கேட்டகரி கிளாசிஃபிகேஷன், அதுக்கு அடுத்தது மெத்தடாலஜி, ரியலைசேஷனா இல்லை ஆன் அக்ரூவலா, ரெண்டாவது, மூன்றாவது பர்சன்டேஜும் பார்த்தோம். இப்போ இந்த இரண்டாவதா சொல்லப்பட்ட ரியலைசேஷன் ஆர் அக்ரூவல் அப்படின்றது இப்போ இந்த கொஸ்டின்ல தான் நமக்கு சொல்லப்படுகிறது. டாக்ஸ் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் ரியலைசேஷன் எஸ்ன்னு கொடுக்குறோம். அப்புறம் இதுவும் வந்து இதுக்கு ஒரு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னு இருக்கு. இப்போ டிடிஎஸ்க்கும் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் தனித்தனியா எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கிற போல இதுக்கும் நமக்கு எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கு. 50 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் ஆகிற வரைக்கும் எக்ஸம்ஷன் வந்து கால்குலேட் பண்ணணும். டிசிஎஸ் கால்குலேட் பண்ணக்கூடாது. 50 லட்சம் ரூபாய்க்கு மேல செல்லும் பொழுதுதான் அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு டிசிஎஸ் கால்குலேட் பண்ணணும். இதுலயும் வந்து டிடிஎஸ்க்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு பெருத்த வேறுபாடு இருக்கு. என்ன அப்படின்னா டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸம்ஷன் லிமிட் கிராஸ் ஆனச்சு அப்படின்னாலே நம்ம அதனுடைய ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்து மொத்தத்துக்கும் டிடிஎஸ் போடுவோம். பட் இங்க அப்படி இல்லை. 50 லட்சம் போக மீதி இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு தான் நம்ம டிசிஎஸ் போட போறோம். உதாரணத்திற்கு நாம கலெக்ஷன் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து எனக்கு 51 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 49 லட்சம் வரைக்கும் அவருக்கு டிசிஎஸ்ஏ கலெக்ட் பண்ணல. நீங்க அடுத்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா 49 பிளஸ் ஒரு 2 லட்சம் சேர்ந்தா 51 லட்சமா ஆகுது. இப்போ 51 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 0.1% 51 லட்சத்துக்கும் போடணுமா, இல்ல 51ல அந்த 50 போக அந்த 1 லட்சத்துக்கு மேல போகணுமா அப்படின்னு கேள்வி மனதில் எல்லாருக்கும் எழும். இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த 50 லட்சம் போக அதற்கு மேலே உள்ள 1 லட்சம் ரூபாய். ஸோ அதனால்தான் இங்கே இந்த கேள்வியும் நமக்கு அடிஷ்னலாக கொடுக்கப்படுகிறது. கால்குலேட் டாக்ஸ் ஆன் வேல்யூ எக்ஸீடிங் த எக்ஸம்ஷன் லிமிட். இதை எஸ் என்று கொடுப்பதன் மூலம் டேலி சாஃப்ட்வேர் இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு அந்த வருடத்தில் கலெக்ட் செய்த ரெசிப்ட்
ரெசிப்டில் பதிவிட்ட அனைத்து ரெசிப்ட் டிரான்சாக்ஷனில் பதிவிட்ட அனைத்து டிரான்சாக்ஷன்களையும் ஒவ்வொன்றாக மதிப்பை டேலி சாஃப்ட்வேரே கண்காணித்துக் கொண்டே வருகிறது. அது 50 லட்சத்தை தாண்டும் பட்சத்தில் டிசிஎஸ் பதிவிடப்படுகிறது. இப்ப இதை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த பர்டிகுலர் கிரைட்டீரியா இப்ப மோட்டார் வெஹிக்கிள்க்கு எப்படி வந்திருக்கு, இதுக்கு எப்படி வருதுன்னு இந்த ரெண்டு வித்தியாசம் பார்க்கலாம். ஏன்னா மோட்டார் வெஹிக்கிள் வந்து நாம அக்ரூவல் சிஸ்டம்ல பட்டிருக்கோம், ரியலைசேஷன் கிடையாது. ஆனா இங்க வந்து சேல் ஆன் எனி குட்ஸ் வந்து ரியலைசேஷன் பேசிஸ், அதுக்கும் பேசிக் லிமிட் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ மோட்டார் வெஹிக்கிளுக்கு அக்ரூவல் சிஸ்டம்ன்றதால நான் சேல்ஸ்ல போயிட்டு போடுவேன், சேல்ஸ்ல போயிட்டு போடுறேன், சேல்ஸ்ல போயிட்டு போடுறேன், சேல்ஸ்ல போயிட்டு போடுறேன். சேல்ஸ்ல போயிட்டு நான் போடுறேன். சேல்ஸ்ல போய் போடுறேன். டிசிஎஸ் ஆன் வெஹிக்கிள் சேல்ஸ் போட்டேன்னா எனக்கு அது பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இதுல நீங்க பார்த்தீங்க, இது பார்த்த மாதிரியே இதற்காக நம்ம ஒரு ப்ராடக்ட் மாஸ்டர்ல எனேபிள் பண்ணியிருந்தோம், அக்கவுண்டிங் மாஸ்டர்ல எனேபிள் பண்ணியிருந்தோம், டாக்ஸேஷன் லெட்ஜரும் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதே போல சேல் ஆஃப் குட்ஸுக்கும் டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸுக்கும் அந்த லெட்ஜர்ஸையும் நம்ம எனேபிள் பண்ணிடுவோம். இது ஜென்ரலா இருக்கக்கூடிய டிசிஎஸ். ஓகே, இது வந்து அக்ரூவல் சிஸ்டம். அக்ரூவல் சிஸ்டம் என்றால் சேல் இன்வாய்ஸில் பதிவிட வேண்டிய டிசிஎஸ். இப்போ நான் எனக்கு நார்மல் சேல்ஸ், இப்போ சேல் ஆஃப் குட்ஸ், சேல் ஆஃப் குட்ஸ் லெட்ஜர் வந்து நான் கிரியேட் செய்து கொள்கிறேன். சேல் ஆஃப் குட்ஸ் கிரியேட் செய்யும்போது அதுக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள் செய்து கொள்கிறேன். இங்க நாம ஜிஎஸ்டி எதுவும் எனேபிள் செய்யல, என்ன ஜிஎஸ்டி வரலன்னு பார்க்காதீங்க. ஜிஎஸ்டியை பத்தி நம்ம இந்த சப்ஜெக்ட் பேசல, அதனால இங்க டிசிஎஸ்க்காக மட்டும் இது உருவாக்கப்பட்டது. ஸோ அக்கவுண்டிங் லெட்ஜரில் டிசிஎஸ் அப்ளிகபிள் என்று கொடுக்கிறோம். நேச்சர் ஆஃப் குட்ஸ் என்பது கன்சிடரேஷன் ஃபார் சேல் ஆஃப் எனி குட்ஸ் அப்படின்றத சேர்த்துக்கிறோம். ஸோ யூஸ்வலா நீங்க கிரியேட் பண்ற அக்கவுண்டிங் லெட்ஜர்ல டிசிஎஸ் அப்ளிகபிள், டிடிஎஸ் டிசிஎஸ் எல்லாத்துக்கும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். நம்ம ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் ஆர் நேச்சர் ஆஃப் கலெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்க அக்கவுண்டிங் லெட்ஜர் கிரியேட் பண்றோம். அடுத்தது வந்து டாக்ஸ் லெட்ஜர். ஸோ டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ். டாக்ஸ் லெட்ஜர் என்பது டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே வருவது. டைப் ஆஃப் டியூட்டி என்பது டிசிஎஸ் ஆக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். பிறகு கன்சிடரேஷன் ஃபார் சேல் ஆஃப் எனி குட்ஸ் என்பதும் இங்க செலக்ட் செய்து கொள்கிறோம். டாக்ஸேஷன் லெட்ஜரும் செய்தாச்சு. அடுத்தது நாம இந்த கஸ்டமர், ஜெனரல் கஸ்டமர், இப்போ என்னுடைய ரெகுலர் கஸ்டமர்னு வச்சுக்கிறேன். அதுல வெஹிக்கிள் கஸ்டமர் போட்டிருக்கேன், மோட்டார் வெஹிக்கிளுக்கு. இது ரெகுலர் கஸ்டமர்ன்ற பேரை வச்சுக்கிறேன். சண்டே டாஸ்க் கிரியேட் செய்யும்போது இதை வந்து சில பேர் கேட்கலாம், சார் என்ன சார் எனக்கு ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் ஒரு கஸ்டமர் நேம் எப்படி சார் பண்ண முடியும், ஒரே கஸ்டமருக்கு நிறைய இது போகலாமே சார் அப்படின்னு இருக்கலாம். ஃபைன், அது உங்களுக்கு இங்க இது கிடையாது. ஏன்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல எனின்னு கொடுத்துட்டோம்னா எனி டிரான்சாக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்க உள்ள போறோம், நான் இங்க என்ன பண்றேன்னா டிசிஎஸ் விஷயத்துக்கு போறப்ப ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துடலாம். இந்த ஒரு கஸ்டமருக்கு நான் வெஹிக்கிள் வித்தாலும் டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆயிரும், இல்ல கன்சிடரேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். இல்ல எனக்கு இந்த கஸ்டமர் எனக்கு ஸ்பெசிபிக் நேச்சர் ஆஃப் குட்ஸுக்கு தான் இவர் அசைன் பண்ணணும்னா ஸ்பெசிபிக் நேச்சர் ஆஃப் குட்ஸுக்கு அசைன் பண்ணிக்கலாம். இதுதான் இங்கே சொல்லப்படும் விஷயம். இப்போ லெட்ஜர்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்போ நான்
சேல் ஆஃப் குட்ஸுக்கு ஸ்டாக் ஐட்டம் தேவைப்படாது, இருந்தாலும் நான் சும்மா ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். பிஹேவியரல் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. டிசிஎஸ் மட்டும் அப்ளிகபிள் கொடுத்துட்டேன். கன்சிடரேஷன் ஃபார் சேல் ஆஃப் எனி குட்ஸ் நான் இங்கே அப்ளிகபிள் கொடுக்குறேன். இங்கே இது எதுக்காகன்னா, நான் வந்து அக்ரூவல் சிஸ்டமில் கால்குலேட் செய்யணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மாஸ்டரில் எனேபிள் பண்ணிக்கிறேன். சில பேர் எனக்கு சார் சேல் பில்லில் எனக்கு வேணும் சார் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ராடக்ட் மாஸ்டரில் டிசிஎஸ்ஸை எனேபிள் பண்ணிக்கணும். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரியலைசேஷன் பேசிஸில் தான். ஏன்னா அக்ரூவல் சிஸ்டம் மோட்டார் வெஹிக்கிளில் ஏற்கனவே பார்த்தாச்சு. அக்ரூவல் சிஸ்டம் வந்து மோட்டார் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்போ பார்த்தாச்சு. இப்போ ஆன் ரியலைசேஷன் பேசிஸை பார்க்கலாம். இப்போ பேங்க் கலெக்ஷன் ஆகுது. என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். ஆன் அக்கவுண்ட் போட்டுக்கலாம். 10 லட்சம் ரூபாய் வாங்கினேன். இந்த இடத்துல டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் போடுறேன். இது எக்ஸம்ஷனை இக்னோர் செய் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு 10 லட்சம் ரூபாய் போட்ட உடனே அது எடுத்துக்கிச்சு. இந்த இடத்துல எக்ஸம்ஷனை இக்னோர் செய்க என்று அட்வான்ஸ் ஃபீச்சரில் நான் கொடுத்துருக்கேன். இக்னோர் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் என்று நான் சொல்லி இருக்கிறேன். ஆக்சுவலா அதே எக்ஸம்ஷன் லிமிட் எனக்கு அப்ளிகபிள் ஆக வேண்டும் என்று இருந்தால் அதை நாட் அப்ளிகபிள் என்று கொடுத்துடலாம். நான் 50 லட்சம் ரூபாய்க்கு மிகும் பட்சத்தில் எனக்கு கால்குலேட் ஆகணும் அப்படின்னா இக்னோர் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து எனக்கு அது நாட் அப்ளிகபிளாகத்தான் இருக்கணும். இப்போ நான் கலெக்ஷன் பண்றேன். இந்த ரெகுலர் கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ஷன் செய்யறேன். அதே 10 லட்சம் ரூபாய் நான் போடுறேன். டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் இப்போ கால்குலேட் ஆகாது. முதல் டிரான்சாக்ஷனுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் டிரான்சாக்ஷனுக்கும் இந்த டிரான்சாக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இக்னோர் எக்ஸம்ஷன் லிமிட்? இக்னோர் எக்ஸம்ஷன் லிமிட், இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் அப்ளிகபிள் கொடுத்து செல்வதற்கும் நாட் அப்ளிகபிள் கொடுத்து செல்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப இங்க எப்போ கால்குலேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 10 லட்சத்துக்கு வரல, 51 லட்சம் அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 51 லட்சம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க 51 லட்சம் அப்பதான் கால்குலேட் ஆகுது. சரி, அப்ப கால்குலேட் ஆகுது. எவ்வளவுக்கு கால்குலேட் ஆகுது? 51 லட்சத்துக்கும் 0.1 போடல. அது 51ல 50 போக மீதி இருக்கிற 1 லட்சத்துக்கு கால்குலேட் ஆகுது. 51 போக நான் என்ன செட்டப்பும் பண்ணல. உங்களுக்கே நான் இதெல்லாம் எங்க உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். 51 லட்சத்துல 50 லட்சம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் போக மீதி இருக்கிற 1 லட்சம் ரூபாய்க்கு தான் எனக்கு 0.1% டிசிஎஸ் கால்குலேட் செய்யப்படுகிறது. இதுதான் கரெக்ட் வே ஆஃப் ரெக்கார்டிங் டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் எனி குட்ஸ். கரெக்ட் வே ஆஃப் ரெக்கார்டிங் டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் எனி குட்ஸ். புரிஞ்சுதுன்னா எல்லாரும் லைன்ல இருக்கவங்க எல்லாரும் எனக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க. கேள்விகள் ஏதா இருந்தாலும் கமெண்ட்ல சாட்லயே சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லலாம். ஓகே, இதுதாங்க மேஜரான விஷயம். இதுதான் நமக்கு மேஜரான விஷயம். இப்போ இதற்கு அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எங்கன்னா, இந்த டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ்ல அதை நாம் பதிவிடும் பொழுது இங்கே கொடுக்கும் விஷயங்கள் தான் அதற்கு அடிப்படை. எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கிறதா, அந்த எக்ஸம்ஷன் லிமிட்
முதலில் ரியலைசேஷன் பேசிஸ்ல இது கால்குலேட் செய்யணுமா? ஏன்னா எக்ஸம்ஷன் லிமிட் வந்து அக்ரூவல் பேசிஸ்ல கூட எக்ஸம்ஷன் இருக்கலாம். ஆனா எக்ஸம்ஷன் லிமிட் வேற, அக்ரூவலா ரியலைசேஷனா அப்படின்றது வேற. ஸோ இந்த 2 விஷயத்தையும் சரியாக நம்ம கையாள்கிறோமா அப்படின்றத பார்த்துக்குங்க. அடுத்ததாக எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கும் பட்சத்தில் எனக்கு கால்குலேஷன் எக்ஸம்ஷன் லிமிட் போக அது எக்ஸீட் ஆகிற வேல்யூ எக்ஸீட் ஆகிற பட்சத்தில் எனக்கு கால்குலேட் ஆகணும் அப்படின்னா கடைசியா இருக்கக்கூடிய கேள்வியை எஸ் என்று கொடுக்கிறோம். ஸோ கடைசி 2 ஆப்ஷன் என்பது எக்ஸம்ஷன் லிமிட்டை பொறுத்து உள்ளது. எக்ஸம்ஷன் லிமிட் பொறுத்து உள்ளது. இதுதான் வந்து டிசிஎஸ்க்கான விஷயம். நாம புதிதா இப்போ டாலி பிரைம் நமக்கு சொல்லப்பட்ட டிசிஎஸ்க்கான விஷயம். இது ஒரு ஜிஎஸ்டி போர்ட்டல், இ இன்வாய்ஸ் ஏபிஐ டெஸ்டிங் சிஸ்டம் என்று சொல்கிறார்கள். இ இன்வாய்ஸ் ஏபிஐ டெஸ்டிங் சிஸ்டம் சாண்ட்பாக்ஸ் போர்ட்டல் என்று சொல்கிறார்கள். இது டாலிக்கும் டாலி சாஃப்ட்வேருக்கும் இந்த போர்ட்டலுக்கு எதுவும் நேரடி தொடர்பு இல்லை. பட் ஆஸ் எ ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடரா டாலி சாஃப்ட்வேரிலிருந்து ரிக்வெஸ்ட்களை இதில் அனுப்ப முடியும். ஏன்னா ஏபிஐ ஆக்சஸ் என்பது ஜிஎஸ்பிஸ் என சொல்லப்படும் ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்களால் மட்டுமே அணுகக்கூடிய ஒரு தளம். அது நாம வெளியிலிருந்து நேரடியாக டைரக்ட் என்ட்ரி செய்பவர்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. டைரக்ட் என்ட்ரி இருப்பவர்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ ஜிஎஸ்பி மூலமாக ஆக்சஸ், ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர் மூலமாக ஆக்சஸ் செய்பவர்களுக்கு இந்த ஏபிஐ டெஸ்டிங் இருக்கிறது. இது நீங்க இ இன்வாய்ஸ் ஏபிஐ டெஸ்டிங் சிஸ்டம் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே இது கிடைக்கும் உங்களுக்கு. அதுல ரிஜிஸ்டர் இயர்ல போய் பதிவு செய்துக்கிறோம். நம்ம ரிஜிஸ்டர் இயர் இங்க ரவுண்ட் பண்ணிருக்கு பாத்தீங்களா, அங்க போய் பதிவு செய்துக்கிறோம். நம்ம பதிவு செய்யும் பொழுது இங்க என்னென்ன இந்த சாண்ட்பாக்ஸ் யூஆர்எல்லும் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. https://e-invoice API sandbox.nic.in/einv API client/login.asp அந்த மாதிரி இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன். F11 ஃபீச்சர்ல போறோம். இப்போ இந்த F11 ஸ்டாச்சுட்டரி ஃபீச்சர் இந்த ஸ்கிரீனில் இருந்து நீங்க இங்க மோர் டீடைல்ஸ் என்று உள்ளது. நல்லா பார்த்துக்குங்க. F11 ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் ஜிஎஸ்டி ஜெனரலா, ஜிஎஸ்டிக்குள்ள நான் போல, வெளியில F11 ஃபீச்சர்லயே மோர் டீடைல்ஸ் என்று உள்ளது. அந்த மோர் டீடைல்ஸ் விஷயத்தில் இந்த 2 விஷயம்தான் டிஃபால்ட்டா இருக்கும் எல்லாருக்கும். அங்க அகைன் நான் ஷோ மோர் அப்படின்ற விஷயத்த கிளிக் செய்கிறேன். ஷோ மோர் அப்படின்ற விஷயத்த கிளிக் பண்றேன். அதற்கடுத்து ஷோ இன்ஆக்டிவ் அதையும் கிளிக் பண்றேன். ஷோ இன்ஆக்டிவ் அப்படின்ற விஷயமும் கிளிக் பண்றேன். ஏன்னா அதெல்லாம் பயன்படுத்தப்படாத ஃபீச்சர்ஸ், அதையும் நான் கிளிக் பண்றேன். இந்த ஃபெசிலிட்டி ஷோ இன்ஆக்டிவ் என்பது டாலி பிரைம் வந்த பிறகு அனைத்து லிஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்க்கும் கண்டென்ட்ஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்க்கும் இந்த ஷோ இன்ஆக்டிவ் இருக்கிறது. அதை நீங்க கவனிச்சுக்குங்க. இப்போ எனேபிள் சாண்ட்பாக்ஸ் இங்கே கீழே இருக்கு. அதர் டீடைல்ஸ்ல எனேபிள் இது வந்து ஹைலைட் ஆகாம இருக்கு. ஏன்னா அது எனேபிள் பண்ணாம இருக்கும். எனேபிள் சாண்ட்பாக்ஸ் என்டர் கொடுக்குறேன், இல்லை கிளிக் செய்யறேன் இந்த பட்டன் மேல. அப்போ அந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் சாண்ட்பாக்ஸ் கேட்குது. எஸ்ன்னு கொடுக்குற பட்சத்துல எனக்கு இப்போ மோர் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு சாண்ட்பாக்ஸ் எனேபிள் ஆயிடும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நான் இதை எனேபிள் செய்த பிறகு நான் ஜெனரேட் செய்யும் அனைத்து இ இன்வாய்ஸ்களும் எனக்கு அந்த சாண்ட்பாக்ஸ் போர்ட்டல் என்கிற ட்ரையல் பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு தான் வரும். அப்போ இது ஜஸ்ட் ட்ரையல் பார்த்துக்கிறதுக்காக மட்டும். இது ஒரிஜினலான இ இன்வாய்ஸ் ஐஆர்என் ஜெனரேஷன் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ட்ரையல் பார்த்துக்கிறதுக்கு. ஓகே, இதுதான் சாண்ட்பாக்ஸ், இ இன்வாய்ஸ் சாண்ட்பாக்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்றது. இது இந்த லேட்டஸ்ட் ரிலீஸ் நான் சொன்ன 1.1.4 என்கிற புதிய டாலி பிரைம் ரிலீஸில் கொடுக்கப்பட்ட ஒரு அம்சம். அடுத்தது
இந்த அடிஷ்னல் பட்டன்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் போறோம். பேலன்ஸ் ஷீட் போறீங்கன்னா மேல நமக்கு பிரிண்ட் பட்டன்லாம் இருக்கு. மேல நமக்கு பிரிண்ட் பட்டன் எல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த பிரிண்ட் பட்டனை கிளிக் செய்வதன் மூலமாக கரண்ட் பிரிண்டிங்கா அதர்ஸா அப்படின்னு கேட்குது. அதர்ஸ்னா ஏன்னா வேற ஏதாவது ரிப்போர்ட்டுக்கு பிரிண்ட் எடுக்கணும்னாலும் அதர்ஸ் போகலாம். இப்போ கரண்ட்னா நான் கரண்ட் ரிப்போர்ட்டு தான் பிரிண்ட் எடுக்கிறேன். இந்த டேலி பிரைம்ல யூஸ்வலா நாம இந்த பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன்ல எதையாவது நம்ம மாற்ற வேண்டி இருக்குன்னா யூஸ்வலா இந்த கான்ஃபிகருக்கு போவோம். பட் இப்போ சில முக்கிய பிரிண்டிங் விஷயங்கள் ஆகிய நம்பர் ஆஃப் காப்பீஸ், பிரிண்டர், டைட்டில், பிரிண்ட் ஃபார்மேட் என்கிற விஷயங்கள் ஏற்கனவே ERP9 ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த விஷயங்கள். ஏன்னா ஏற்கனவே ERP9 பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் F12 கான்ஃபிகரேஷனில் இருக்கும், சில விஷயங்கள் ரைட் சைடில் இந்த மாதிரி பட்டன் டூல் பார்ல இருக்கும். பட் இங்க ERP9 பார்த்தீங்கன்னா டேலி பிரைம்ல பார்த்தீங்கன்னா அனைத்துமே வந்து இந்த கான்ஃபிகர்ல கொடுக்கப்பட்டது. ஈவன் பிரிண்ட் அதே நீங்க சொல்லக்கூடிய பிரிண்டர் செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே இங்கேயும் இருக்கு. ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் மக்களுக்கு வந்து இப்போ புதிதா ஒரு விஷயத்திற்கு போறோம்னா நம்ம அவசரத்துக்கு தேடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால அதை இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல ஏற்கனவே ERP9 இருந்த போலவே இங்க தனியா கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு விஷயம் பிரிண்டிங்ல. அதே போல எக்ஸ்போர்ட் மெனுக்கும் போனீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு அப்புறம் ஃபைல் ஃபார்மேட் இந்த விஷயங்களும் தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இத்துடன் நாம இன்றைய இந்த ஷார்ட் கிளாஸ் குறுகிய வகுப்பு முடிவடைகிறது. இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல சிறு சிறு வீடியோக்கள் இவ்வாறான அக்கவுண்ட்ஸ் மற்றும் டாக்ஸேஷன் சார்ந்த வீடியோக்களை அவ்வப்போது இந்த தளத்தில் அப்லோட் செய்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து இந்த சேனலை கண்காணித்து கொண்டே இருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.